ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு செம்மையான ஹேர் டை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ரெண்டு பொருள்களை வச்சு இந்த ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஒரு சூப்பரான ரிசல்ட் நம்ம கொடுத்துருக்கு. இந்த ஹேர் டையை நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். நெக்ஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எந்த ஹேர் டைமே தொட மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்கள் முடியில் பிடிச்சிக்கும். மற்றபடி இந்த ஹேர் டை எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் நமக்கு வராது. பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஒரு ஷைனிங்காக நல்லா கருகருன்னு இருக்கு பாருங்கள். இதே மாதிரி தாங்க நம்ம முடியில் பிடிச்சாலும் போகவே போகாது. நீங்கள் எங்கேயும் வெளியில் கிளம்பும் போது டக்குன்னு ஹேரில் அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ளை பண்ண மாதிரியே உங்களுக்கு தெரியாது. நார்மலாக உங்கள் ஹேரில் ஆயில் வச்சு சீனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். எவ்வளோ ஒரு நைஸாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட ஒரு திப்பியாலாம் எதுவுமே இருக்காது. அந்தளவுக்கு ஒரு ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஹேர் டையை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஹேர் டையை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். வாங்க இந்த ஹேர் டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், இது கூட என்னென்ன நம்ம சேர்க்கலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஹேர் டையை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா கருவேப்பிலை தாங்க எடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு தண்ணியே சுத்தமாக இருக்கக்கூடாது. நல்லா ஒரு துண்டில் போட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க. அதேமாதிரி மிக்ஸி ஜார்லையும் கொஞ்சம் கூட ஈரமாக இருக்கக்கூடாது. நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த கருவேப்பிலையை எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா கருவேப்பிலையும் உருவி போட்டுக்கலாம். நல்லா இறுக்கி பிடிச்சா 2 கைப்பிடி வர மாதிரி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அல்லது உங்களுக்கு இதுக்கு அதிகமாகவே உங்களுக்கு தேவைன்னா தாராளமாக நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இதை ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், எந்த ஈரத்தன்மையும் இல்லாமல் இருக்கணும். ஈரத்தோடு நம்ம போட்டு ரெடி பண்ணோம்னா கண்டிப்பாக ஹேர் டை கெட்டு போயிடும். அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லா கருவேப்பிலையும் உருவி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே நைஸாக அரைச்சி தான் எடுக்க போகிறோம். அதாவது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, குறன்னு இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்த்துற வேணாம், சும்மா ட்ரையாக தான் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். பொலன்னு இருக்கணும் நீங்கள் அரைச்சி எடுக்கிறது. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் நான் எப்படி அரைச்சி எடுத்துருக்கேன்னு. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எல்லாம் எடுத்து விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா பொல நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். பாருங்கள் கொஞ்சம் கூட கையில் ஒட்ட மாட்டேங்குது. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து நம்ம ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதுவும் உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்னும் கூட அதிகமாக தாராளமாக எடுத்துக்கலாம். ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் செவந்து வரட்டும். கையெடுக்காமல் நம்ம வறுத்தோம்னா தான், மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா தான் இங்கே எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரி செவந்து வரும். இப்போ பாருங்கள் ஒரே மாதிரி செவந்து வந்திருக்கு. அடுத்து நாம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கருவேப்பிலை, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து தான் எடுக்க போகிறோம். நல்லா கருகி வர அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அதேமாரி வறுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முழு கருவேப்பிலையாக போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக வறுபடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணும்போது நல்ல ஈஸியாக டக்குன்னு வறுபட்டுரும். ரெண்டு நிமிஷம் அல்லது 3 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லாவே வறுபட்டு வந்துடும். ஈஸியாக வறுத்தாச்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரே மாதிரி வறுபடும். இல்லைன்னா வெந்தயம் வறுபடாமல் இருக்கும். கருவேப்பிலை மட்டும் நல்லா கருகி வந்திருக்கும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். நல்லா புகை வர அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமேட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம கொட்டிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் நம்ம எல்லாத்தையுமே கொட்டிடலாம். நம்ம அந்த இரும்பு கடாயிலே வச்சுருந்தோம்னா உங்களுக்கு சீக்கிரம் ஆறாது. இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டி நம்ம வச்சோம்னா சீக்கிரம் டக்குன்னு ஆறிடும். நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். நல்லா கையில் தொட்டாலே நொறுங்குற அளவுக்கு நமக்கு நல்லா வறுபட்டு வந்துருக்கு. இந்த மாதிரி வறுபடணும். அப்போ தான் உங்களுக்கு அரைக்கும் போது நல்ல ஒரு ஃபைன் பவுடராக கிடைக்கும். இது நல்லா கொஞ்சம் ஒரு 2-3 சுற்றுனீங்கன்னா நல்லா அரைஞ்சி வந்துடும். உங்களுக்கு நைஸாகவும் நமக்கு கிடைக்கும். சலிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கோம்ல, அதனால் நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துடும் நமக்கு. இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. மூடிலாம் நிறைய ஊற்றிருக்காங்க. லைட்டாக அந்த மாதிரி தட்டினீங்கன்னா எல்லாமே உள்ளே விழுந்துடும். இப்போ நல்லா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கலாம். நல்லா அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். நல்லா அரைப்பட்டிருக்கு.
பாருங்கள் கையில் தொட்டாலே எந்த அளவுக்கு நல்லா ஒட்டுதுன்னு, நல்லா கருகருன்னு இருக்குது. இப்போ நம்ம இதை அப்படியே அந்த தட்டில் வந்து கொட்டி வச்சிடலாம். கொட்டினதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதை வந்து நல்லா ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்போ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்றுங்க, இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஒரு மாதம் ஆனாலும் உங்களுக்கு இந்த பொடி வந்து கெட்டு போகாது. ஆனால் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பூஞ்சை பிடிச்சது மாதிரி ஆகிடும். ஃப்ரிட்ஜிலலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா நான் வச்சு பார்த்துருக்கேன், ட்ரை பண்ணதுனால உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் முன்னாடியே, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து ஹேர் டை பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம எதில் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஆலோவேரா ஜெல்லில் கூட அப்ளை பண்ணலாம் மிக்ஸ் பண்ணி. அப்படி இல்லைன்னா கோகோனட் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ரிசல்ட் நமக்கு நல்லாவே கிடைக்கும். இப்போ அந்த பொடி வந்து நம்ம முடிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இதுவே என்னுடைய ஹேருக்கு வந்து அதிகம் தான் இருந்தாலும் நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். கூடவே உங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான கருமையை கொடுக்கும் இது. அது மட்டும் இல்லை, நீங்கள் இதை ரெகுலராக அப்ளை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் முடி வந்து நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு கருமையும் கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்கள் முடியை வந்து பிளாக் ஆக்கிக்கணும், நம்ம வெளியில் கிளம்புற நேரம் ஒரு டை அப்ளை பண்ணிட்டு போகணும், ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் டையை வந்து ரெடி பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த பொடியை டக்குனு ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் எப்போ நம்ம எப்படி டெய்லி பண்ண மாட்டோம், ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது பண்ணுவோம். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் வாஷ் பண்ணால் கூட இது வந்து போகாது. 2-3 தடவை நீங்கள் வாஷ் பண்ணும்போது தான் உங்கள் தலையிலேருந்து அது வந்து போகும். ஆனால் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு சீக்காய் யூஸ் பண்ணிக்கோங்க, அல்லது மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முடி சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கே நல்லா தெரியும். அது மட்டும் இல்லை, உங்கள் முடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். முடி வந்து கொட்டவே கொட்டாதுங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா முக்கியமாக வெந்தயம், இதில் கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். அது நம்ம கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறோம். அப்படிங்கிற அவ்வளோ ஒரு அருமையான ஹேர் டை. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லைங்க, அப்ளை பண்ணுற விதமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டாக இதை சூப்பராக நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு நிறைய முடிகள் இருக்கிறதே தெரியாது. பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது. இந்த ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் கடுகு ஆயில் கூட தாராளமாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கடுகு ஆயிலில் லைட்டாக ஸ்மெல் தெரியும், ஆனால் இதுன்னா அப்படி இல்லை. நல்லா கோகோனட் ஆயில் நம்ம எப்பயுமே ரெகுலராக யூஸ் பண்ணுறது தானே, அதனால் தாராளமாக நீங்கள் கோகோனட் ஆயில் பெஸ்ட்டு இதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு. பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு, செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இந்த கையை நான் 2-3 தடவை கழுவுனாதாங்க அது வந்து போகும், அது வரைக்கும் போகவே போகாது, நல்லா பிசுன்னு பிடிச்சிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஒன்று போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.